வணக்கம். இன்றைக்கி வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த்டே. ஸோ அவரை வந்து எல்லாருக்கும் தெரியும், இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி பார்த்தோன்னே கேலண்டரை பார்த்தோன்னே இரும்பு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதை பற்றி சொல்லலாம். ஆக்சுவலாக அவர் வந்து பாரத தேசத்தை வந்து ஒன்றாய் இணைக்கிறதுக்காக பாடுபட்ட ஒரு மனிதர் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாமே இருக்கும். அதாவது ஜாதி, மதம் எதுவுமே எல்லாமே ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். அதே மாதிரி தான் நம்ம தமிழ் மேலே பற்று இருந்தாலும் இந்தியா அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பற்று இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எங்கள் தாத்தா வந்து ஒரு மிலிட்ரி மேன். ஸோ பேசிக்கலாக நீங்கள் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்திய பற்று வந்து ஜாஸ்தி இருக்கும். அவங்க வந்து இந்தியா அப்படிங்கிறதுக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இந்திய பற்று தான் எனக்கு இதை விட அது ஜாஸ்தி இருக்கும் எனக்கு. நம்ம எல்லாருமே இந்தியா தான், நான் இந்தியன் அப்படின்னு சொல்கிறதுல தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவேன் நான். ஸோ எனக்கு அதுதான் வந்து எனக்கு வந்து பிடிக்கும். இதில் வந்து இது தனி அது தனி அப்படிங்கிறது எனக்கு எனக்கு பிடிக்காது. அப்படின்னு எனக்கு இந்தியா அப்படிங்கிறது தான் எனக்கு பிடிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரும்பு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டாப்பிக்கில் போனால், ஸோ இப்போ எங்கள் குருஜி வந்து இது கூட்டிகிட்டு போவார். ஆக்சுவலாக எப்படி வந்து ஒரு 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 ஃபோர்ஸ், அதாவது இரும்பாக இருந்து எப்படி வந்து செயல்படுத்தணும், அசுரர்களை வந்து எப்படி அழிக்கணும், அதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம மைண்டை வந்து தயார் பண்ணணும். இப்போ அர்ஜுனன் வந்து போருக்கு போகும்போது எல்லாமே அவங்களுடைய சொந்தங்களாக இருக்கும்போது இவன் போர் புரிய மாட்டான். அதுக்கப்புறம் தான் வந்து கிருஷ்ணர் வந்து எனக்கு சொல்லி வந்து புரிய வைப்பார். இது மாதிரி தான் எனக்கு வந்து பல வருடங்களாக வந்து நடந்தது. அதாவது எதிர்க்கிறது அப்படிங்கிறதே வந்து கான்செப்ட் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, திருப்பி அவங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது. ஸோ எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எப்படி அப்படின்னு சொன்னால், தப்பு செஞ்சால் ரொம்ப கோவப்படுவேன். அதுக்கப்புறம் என்னென்னா, எப்படியும் அவங்க கடவுள் தண்டிச்சுப்பார். எனக்கு அதில் வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது. அதாவது ஃப்யூச்சரில் என்ன நடக்குங்கிறது தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும். என்ன அப்படின்னு சொன்னால், உண்மைக்கும் நேர்மைக்கும் என்றைக்கும் வந்து நீதி கிடைக்கும் அப்படிங்கிறதான் என்னோட ரொம்ப பெரிய நம்பிக்கை. நான் இவ்வளோ காலங்கள் எனக்கு நடந்திருக்கு, இனிமேலும் நடக்கும் அப்படிங்கிறது, தர்மம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. நம்ம கரெக்டாக இருந்தால் நிச்சயமாக இதுக்கு வந்து கடவுள் ஸ்லோவாக கொடுத்தாலும் இதை செய்வார் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுபடி தான் நானும் போயிட்டுருந்தேன் நான். ஸோ எனக்கு வந்து பேசிக்கலாக இந்த சூலம் எடுக்கிறது, இந்த ஆயுதங்கள் இது பண்ணுறதே வந்து நான் கொஞ்சம் போக மாட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து வந்த இந்த இதுக்கே வந்து குங்குமம் அப்படிங்கிறத, மீனாட்சி அம்மன் குங்குமம் அப்படிங்கிறதான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவர்களாக இருப்பேன். சரிங்களா? அந்த கான்செப்டுக்கு வரும்போது என்ன நடந்தது அப்படின்னா, நிறைய வந்து ஆயுதங்கள் என்னை நோக்கி வந்து பாய வச்சாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது நம்ம ஒன்று சொன்னோம் அப்படின்னா நம்மளை பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் உன்னை அடிச்சிருவேன் அப்படிங்கிறதுல அவங்க வந்து எல்லாமே ஒரு கோட் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கோட் வேர்ட்ஸ், அதாவது மண்டையை உடச்சிருவேன், இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து காசி, எங்கள் குருஜி வந்து 3 இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். நான் அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஸ்டோரியாக எழுதியிருக்கேன் நிறையா. அதில் ஒரு பார்ட் வந்து காசி கயா. ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து காசி கயா போகிறோம். ஸோ அது வந்து மறக்கவே முடியாது. 2 வாட்டி போயிருக்கிறேன். என்னால் வந்து என் குருஜி கூட. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மெமரபுள்ஸ். இது நிறையா விஷயங்கள் அந்த யாத்ரா மூலம் தான் நான் வந்து கற்றுக்கிட்டது. ஸோ அதில் வந்து காசி கயாவுக்கு போகும்போது ஃபஸ்ட் ட்ரிப் இப்படி தான் வந்து கயா வந்து எனக்கு எதுனே தெரியாது. ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பிண்டம் அமைக்கிறது இதெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சதே கிடையாது. ஸோ எனக்கு அதில் வந்து விருப்பமும் அவ்வளோவா படமாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது என்னென்னா, நான் அதுவே கிண்டல் பண்ணிகிட்ருப்பேன். அதாவது காகத்துக்கு போய் வந்து அதாவது அந்த இறந்த நாள் கொண்டாடுறது வைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், இருக்கும்போது தாய் தப்பங்களுக்கு சோறை போடுங்க, செத்ததுக்கப்புறம் காக்கான்னு கூவி எதுக்கு வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கிண்டல். எனக்கு அதுதான் மைண்ட் இருக்கும். நான் அதனாலே நான் அதுக்காண்டி வைக்கவே மாட்டேன். நான் காக்காக்கு அப்படின்னு சோறு அப்படி நான் இதுக்காண்டி, அதாவது அமாவாசைக்கு இது இருந்து அதுக்காண்டி நான் என் முன்னோர்களுக்கு வந்து சாப்பாடு வைப்பேன், அப்படி காக்கா ரூபத்தில் வந்து எடுக்கும். இதெல்லாம் எனக்கு சுத்தமாக வந்து நம்பிக்கையே வந்து கிடையாது. நான் சொல்கிற கான்செப்ட் என்ன, இருக்கும்போது தாய் தையலாம், அதாவது இருக்கும்போது பார்க்க மாட்டாங்க, செத்ததுக்கப்புறம் உளுந்து கும்பிட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு அதில் வந்து நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த இதில் வரும்போது இது சில கட்டங்கள் வந்து செஞ்சாகணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நம்ம வந்து கயாவில் போய் நம்ம தான் ஏதாவது எங்கள் குடும்பத்தில் யாருமே பண்ணது கிடையாது. ஸோ நான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ட்ரிப் வந்து ஃபேமிலியோடு போகிறேன். போகும்போதே எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கயாவுக்கு போகும்போது எனக்கு பல தடங்கல்கள் வந்தது. என்னால் வந்து ரொம்ப லெவல், அதாவது
தலைவலி ஒரு மாதிரி வந்துட்டு என்னால் வரவே முடியல. எனக்கு கயானா என்னை தெரியல. அது போக முன்னாடியே இங்கே ஒரு 10 நாள் பயங்கர கொலக்கிட்டு என்னை ரொம்ப எதுக்கு அழுதேன் என்ன பண்ணேன்னு தெரில. அப்போ வந்து என்னென்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்மளோட பயணத்தில். ஸோ ரொம்ப பெயின் அனுபவிச்சு தான் வந்து போனேன். எப்படியோ போயிட்டேன். போனதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் கயாவுக்கு போகும்போது எனக்கு வந்து ரொம்ப பெயின் ஆகிட்டு என்னால் எந்திரிக்க கூட முடியல. தலை வந்து ரொம்ப இதாகிடுச்சு. உடனே நான் படுத்துட்டேன். உடனே என் குருஜிட்ட போய் கேட்டதுக்கு வந்து சரி நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ என் பிள்ளைங்கள்லாம் போக மாட்டுக்கு. என் பிள்ளைங்களும் அப்புறம் இருந்தோடனே அப்புறம் நான் வந்து சமாதானம் பண்ணி இல்லை நீங்கள் போங்க. ஏன்னா எங்கள் அம்மா எல்லாத்தையுமே வந்து நான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். ஸோ இல்லை நீங்கள் போயிருங்க அப்படின்னு நான் வீட்டில் இருக்கேன். நான் வந்து வர்றேன் திருப்பி அப்படின்னு சொல்லிவிட்டேன். இவர் வந்துட்டு என்ன சொன்னார், என் குருஜி எதாவது இப்படி தான் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பார். உடனே போகும்போது என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு சொன்னார் இல்லை யாருமே வேண்டாம் அம்மா மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொன்னார். நான் தான் என் பிள்ளைகளை ஐயோ இவ்வளோ தூரம் இனிமேல் செலவு பண்ணி எப்படி கூப்பிட்டு வரமோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அனுப்பிச்சி வச்சுட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதாவது எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துக்கு வந்து போகிறோம், எந்த எதுவுமே தெரியாது எனக்கு. அங்கே அதை பற்றியே வந்து தெரியாது. ஸோ எங்கே போய் தங்கியிருக்கோங்கிறது தெரியாது, எல்லாம் தெரியாது. ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, அங்கே இறங்கும் போது எல்லா மொபைலையும் வந்து பஸ்ஸுக்குள்ளே வச்சுட்டு தான் நம்ம இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாத்தையும். ரொம்ப தூரம் ட்ராவல் 1/2 hour ட்ராவலாக இருந்திருக்கு. எனக்கு அதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது. ஸோ நான் வந்து ஒரு படுத்துட்டேன். லாஸ்ட்டாக வந்து வரும்போது தான் நான் வந்து ஒரு மெசேஜ் வருது. நான் இங்கேருந்து போகும்போது சரி வேண்டாம் நாளைக்கு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டார். யாருமே இல்லை, நான் மட்டும்தான் அங்கே இருக்கேன். அந்த இதில் எல்லோரும் ஏன்னா அதுக்காக தான் எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் போயாச்சு. எனக்கு யாரோட நம்பர்ஸும் வந்து கான்டாக்டு எல்லாமே மொபைலில் தான் இருக்குது. இவர் லாஸ்ட்டாக இறங்கும் போது வந்து ஒரு ட்ரிகர் மாதிரி என்ன சொல்லி விட்டுட்டார், என்னென்னா என்ன எப்படி இருக்கா, அதாவது கிளம்புறதுக்கு முன்னாடி கேட்டேன். எல்லோரும் கிளம்பி போனேன். லாஸ்ட்டில் இறங்கும் போது இவர் கேட்டிருக்காரு எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். இல்லை அவள் வந்து கொஞ்சம் நல்லானதுக்கப்புறம் வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவர் உடனே என்ன பண்ணியிருக்காரு, என்னது வாராளா, இவன் என்ன ஒத்தையில் அங்கேருந்து இங்கே வந்துடுவாளா, இவன் மாமனார் வீடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக இவர் ஏதாவது ட்ரிகர் பண்ணானா எனக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். இதை வந்து எனக்கு மெசேஜ் வந்துருச்சு, இப்படி சொல்கிறாரு குருஜி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. எப்படி நம்மளை பார்த்து வந்து இங்கேருந்து வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாரேன்னு சொன்னாலும் இவ எப்படி வருவா அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னக்குட்டி தான் வந்து ட்ரெயினில் வச்சு என்ன சொல்லியிருக்காரு, என்னோட இது அவர் சும்மா எல்லோரும் வந்து அவங்க இதை வந்து கேட்டுட்டு இருக்கும்போது என்னோட ராசிக்கு வந்து சும்மா பொதுவாக பொத்தாம்படியாக சொல்லும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இவ எங்கே விட்டாலும் வந்துடுவா அப்படின்னு சொல்லி அது தெரிஞ்சு தான் சொல்லியிருக்காரு. இது ஏதோ ஒன்று பண்ணி என்ன தெரிஞ்சிருக்கு அவர் சொல்லிட்டார். உடனே எனக்கா கோபம் வந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், கோபத்தில் எல்லாத்தையும் கலத்தியாச்சு. வளையல் மோதிரம் எதுவுமே எனக்கு வேண்டாம், ஏதாவது போட்டு போனால் நம்ம எல்லாம் கடத்துவான் எல்லாம் ஃபோனை தூக்கி போட்டாச்சு. பர்ஸை மட்டும் எடுக்கிறேன். எனக்கு எங்கே ஏது 3 இடத்துல பிண்டம் வைக்கணும்னு சொல்கிறாங்க. 3 இடம் எங்கே இருக்குன்னு அதாவது நான் நினச்சிக்கிட்டேன் தனித்தனியாக எங்கேயோ கிடக்கு போல், ஒவ்வொரு இடமா போய் வச்சுட்டு போவாங்க போலன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு அப்படி தாட் எடுத்துகிட்டு போகிறேன். உடனே ஆட்டோவில் ஏறியாச்சு. அவன் என்ன கேட்கானா, ஏதோ ஒரு பிண்டை வைக்கிற இடம் இருக்கலாம் நிறைய அவன் எனக்கு இல்லாமல் சொல்ல அங்கங்கே அவன் நினச்சிட்டேன் எல்லா கோயிலுக்கும் போகிறா போல அப்படின்னு அங்கங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பரவாயில்ல 3 இடத்துக்கு போகணும், 3 இடத்துல அவங்க இருப்பாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அங்கே நான் இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறேன். மொபைல் எடுக்கல, ஒருத்தர் ஃபோன் நம்பர் கிடையாது. அவங்க அப்படியே எல்லாரும் அவங்க மொபைலை வந்து உள்ளே வச்சுட்டு வந்துடுவாங்க. நான் போகிறேன், ஒத்தையில் வந்து போகிறேன். நான் வார்டுக்கு போயிட்டேன். போகிறேன் நான் பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தா 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகுது. ஆட்டோ போயிட்டு ஒரு இடத்துல வந்து இறங்கிட்டேன். இறங்கினோன்னே கடைசியில் பார்த்தா நான் அவனே ஆட்டோவை வெயிட் பண்ண வச்சுட்டு இரு, ஆட்டோக்கார நம்பர் குறிக்கிறதுக்கு கூட என்கிட்ட ஒரு பெண்ணோ எதுவுமே கிடையாது. ஒன்லி பர்ஸில் பணம் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன். இது அங்கே தொலைஞ்சேன்னா எங்கே கண்டுபிடிக்க எப்படி எப்படின்னே தெரியாது. அந்த மாதிரி ஓடுறேன். போயிட்டு உள்ளே போய் பார்த்தா அதே தான் கடவுள் புண்ணியத்தில் அங்கே தான். அது ஆக்சுவலாக அந்த இடம் தான் 3 இடத்துலையும் பிட்டை வைக்கிறது அங்கேயே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ எங்கள் குருஜி அப்போ தான் ஆச்சரியப்பட்டேன். எல்லாருமே அப்படி ஷாக்காக பார்த்தாங்க. எப்படி வந்தா ஒத்தையில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டாங்க, எப்படி வந்தீங்க எதுவுமே தெரியாமல் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஃபஸ்ட்டு இது வந்து அப்படி அதோட நிறைய மிராக்கிள்ஸ் இருக்குது. 2வது வாட்டி போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போகும்போது தான் என்னால் வந்து அதில் இருக்கவே முடியல. ஆனாலும் பிண்டம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் அப்போ வந்து தனியாக போனேன் நான் மட்டும். ஸோ நான் வந்து வைக்கிறேன். என்னால் சுயநிலவே இல்லை, விழுந்துருவணும்னு இருக்குது. பிடிச்சிட்டு நான் வந்து ஆனால் வச்சிடணுன்றதுல அவ்வளோ ஒரு குறிக்கோளாக இருந்துட்டு விழுந்து குன்றேன். எனக்கு ஒரு அசரீரி கேட்டுச்சு.
என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவளை வந்து கரெக்டாக நான் முளையும் எனக்கு என்ன கேட்டுச்சுன்னா, அந்த கம்பை வச்சு இவளை ஒரே அடியாக அடி, எந்திக்க விடாத இவளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டுச்சு. உடனே நான் அப்படியே எனக்கு அதாவது ஏன் கேட்டுச்சு எது கேட்டுச்சு அப்படிலாம் தெரியாது. அந்த பிண்டம் வைக்கிற இடத்துல யாரும் அதை அந்த குரல் சொல்கிறதுக்கான எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க, எல்லோரும் பிண்டம் வச்சுட்ருக்குறாங்க. நான் கரெக்டாக உழையும் அவ்வளோ ஒரு குரல் வந்து எனக்கு ஏன் கேட்டுச்சுங்கிறது அது அது வந்து அந்த விஷ்ணு பாதம் தான் அங்கே இருக்குது, அதில் தானே வைக்க போகிறோம். அவர் தான் வந்து ஏதோ ஒரு காட்டுறாரு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வந்து தெரியுது. ஸோ அதில் வந்து நான் பிழைச்சி வந்தது அதெல்லாம் பயங்கரம் இருக்கு, அது பெரிய கதை. ஸோ அது ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அதாவது சும்மா போனோன்னே உடனே என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து ஒருத்தி சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு எங்கள் அம்மா கையில் வந்து வாராகி வந்து உலக்க வச்சுருப்பாள். அதாவது உடனே ஒரு நாள் காலையில் சம்மந்தமே இல்லாமல், அதாவது ஒரு பாட்டு போடுறேன், அந்த பொண்ணோட ஃபோட்டோ வச்சு பாட்டுனா என்னங்க, இப்போ கோயிலுக்கு வராங்க, அந்த பிக்சரை நம்ம வந்து எடுக்கிறோம், அம்மா கும்பலாக எல்லாருமே இருக்கிற ஃபோட்டோஸை வச்சுட்டு எனக்கு பாட்டு போடுறது பிடிக்கும், நான் பாட்டு போட்டிருக்கேன். எப்படி நீ என் பாட்டை போய் நீ போடலாம், என்னோட இதை வச்சு நீ பாட்டு போடலாம், அப்போ நீ பொது இடத்துக்கே நீ வரணும். எனக்கு புரியவே இல்லை என்ன கான்செப்ட் இவங்க பேசணும்ல. என்னை கண்ட மணிக்கு ஏசிட்டு உடனே உலக்க வருது அங்கேருந்து. என் அம்மா வந்து உலக்கையை வச்சு உன்னை போடுவார். என்னடா இது என்ன ஒரு நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு தெரில. அதே இதனால இன்னொருத்தி தூக்கிட்டு உலக்க விடுறா. என்னடா ஆளாளுக்கு உலக்கே தூக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்ன உங்களுக்கு வந்து உலக்க தூக்குறாங்க, அடித்து கொண்டுருவேங்கிறாங்க யாரோ, என்னதான் நடக்குது சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் கோயிலுக்கு போனோன்னே அதுக்கப்புறம் இன்னொன்று இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தி வந்து இரும்பு கம்பியை வந்து காட்டுறா, துரு பிடிச்ச ஒரு கம்பியை வச்சு காட்டுறா, என்னமோ அடித்து கொன்று. அதுனா என்னன்னா அவங்க கோட் வேர்டு யூஸ் பண்ணுறாங்களா, அடிச்சிடுவேன் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி கோட் வேர்ட்ஸ். இது வந்து ரொம்ப நாளாக ரிப்பீட்டடாக எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. உச்சக்கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் கோயிலுக்கு போகிறேன், நான் பாட்டுக்கு நார்மலாக போயிட்டுருக்கிறேன். இங்கே வந்து நான் இந்த சைட் போயிட்டுருக்கிறேன். டக்குன்னு ஒரு பையன் கூப்பிட்டுட்டு இந்தாங்க ஒருத்தவங்க வந்து லைனில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், எதுக்கு என்ன அப்படின்னு, நீ இந்த பாரு இப்போ இல்லை நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமரா இருக்குது பேக் கேமரா இல்லை, ஃப்ரண்ட்டு இருக்குது பேக் இல்லை, நீங்கள் வந்து மாற்றி காட்டுங்க அப்படின்னு ஏதோ சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் யதார்த்தமாக தான் சொல்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் சீரியஸாக ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கல நான் அதை. ஸோ நான் சொல்கிறேன், இல்லைப்பா இது நீ இப்படி மாற்றி, எனக்கே வந்து தெரியாது அவ்வளோவா மொபைலில், என் மொபைலில் நான் மாற்றிடுவேன் ஃப்ரண்ட் கேமரா இது, உன் இதில் வந்து எனக்கு மாற்ற தெரியலன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன்னா டக்குன்னு மாற்றையும் ஒரு ஃபேஸ் வருது. உடனே அவங்க என்ன சொன்னாலும் அந்த கம்பியை எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஏன்னா எனக்கு அப்போ வந்து நான் வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டேன், நான் சீரியஸாக எடுக்கலை. அது ஏன் எடுக்கலைன்னா, எங்கேயோ இருந்து வந்து அவங்க வந்து காட்டுறாங்க, கம்பியை வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தாட் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் பார்த்தா அதில் பக்கத்துலேயே தான் அவங்க அங்கேயே தான் கோயிலுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. அப்போ திருப்பி அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சுது, ஓகே ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காண்டி இவங்க பிளான் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்க இவங்க அப்படிங்கிறது, எல்லோரும் கூட்டு சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து எனக்கு பேசிக்கலாக என்ன அப்படின்னா, விட்டுருவோம், நான் இறைவனே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுறக்கூடிய ஆள். ஓகே உனக்கு நீ பண்ணுனேன் அப்படின்னா நிச்சயம் தண்டனை கிடைக்கும், அதில் வந்து நான் உறுதியாக இருப்பேன் நான். ஸோ கடவுள் வந்து உன்னை பார்த்துப்பாரு. அப்போ என்ன பண்ணா என் அம்மா என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே என்னை தாக்காத அளவுக்கு அழகாக ப்ரொடெக்ட் பண்ணுறேன். ஏன்னா வாராகி வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் பயங்கரமாக கொடுப்பான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க என்ன தான் பண்ணாலும் என்னையை வந்து எதுவுமே செய்ய முடியல, அவ்வளோ அழகாக கஷ்டப்பட்டேன். பட் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து பயங்கரமாக கொடுத்தும் போது என்னாச்சு, இவங்களால் வந்து எதுவுமே வந்து சக்ஸஸ் பண்ண முடியல. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் இது நடந்துக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையை அடிக்க முடியலன்னு சொன்னோன்னே என்னையை சார்ந்தவங்களே அடித்து என்கிட்ட இருந்து காலி பண்ணிவிட்டு, அதாவது ஒன்றுமே இல்லாமல் உன்னை ஆக்குறேன் பாரு. அவங்களுடைய ஒரு பழி வாங்குகிற குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேங்காக சேர்ந்துட்டு உன்னை வந்து எதுவுமே உன்ட்ட வந்து நான் இருக்க விட மாட்டேன். அப்போ நீ யார் மூலமாக தகவல் வருது உடனே அதை வேவ் பார்க்குறது, அது எல்லாருமே அது ஒரு 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 கேங்காக இருப்பாங்க. அதுதான் அசுர சக்தியும் வந்து அவ்வளோத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக அவங்க எப்படி அப்படின்னா நிறையா இருப்பாங்க. தர்மம் வந்து இந்த இடத்துல கம்மியாக இருக்கிறதுனால தர்மவான்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ரீசன் வந்து இதுதான். ஏன் அப்படின்னா இவங்க அழகாக ரொம்ப கூடிடுவாங்க, நிறைய பேர் கூடிடுவாங்க 75% உங்களுக்கு. ஸோ அசுர சக்தி பலம் தான் இப்போ கலியுகத்தில் வந்து ரொம்ப இருக்குது.
ஸோ இதை பீட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரொடெக்ட் ஆகணும். ப்ரொடெக்ட்டுங்கும் போது நம்மளுக்கு நம்மளே வந்து ப்ரொடெக்ட் ஆகி அம்மா வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா அவங்கள அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு தான் வந்து கொடுப்பா. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை என்னென்னா ப்ரொடெக்ஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறமும் திருப்பி அவங்க வந்து நம்மளை வந்து இதுவே ஒரு தொழிலாக இருந்து நம்மளை வந்து வளர விடாமல் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அப்போ தான் வந்து சம்கார சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கணும். சரிங்களா? இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுனா வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து இந்த பயணத்தில் வந்து கொடுப்பாரு. நீங்கள் வந்து தந்திராவளி போனீங்கன்னா இந்த சம்கார சக்தியை வந்து எடுக்கணும். ஆக்சுவலாக எனக்கு என்னோட இது என்ன அப்படின்னா நான் பெண்மை அப்படிங்கிறதுனால உருவாக்குறது தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா பேசிக்கலாக பெண் வந்து தான் என்ன கொடுப்பா, அதாவது யூனிவர்ஸை படைச்சதே காமாக்கியா வந்து இந்த பிரபஞ்சத்தையே படைச்சவா. ஸோ நம்ம பெண்மையாக இருக்கிறோம், நம்ம குழந்தைகளை கொடுக்குறோம். அது வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து படைக்கிற தொழிலே வந்து பண்ணுறது வந்து பெண் தான் வந்து கொடுக்குறா, ஒரு உயிரை வந்து படைக்கிறா, யூனிவர்ஸை வந்து கொடுக்குறா. அப்படிங்கும்போது அந்த தத்துவத்தின் படி தான் நம்மளுக்கு வந்து பெண்ணுக்கு தான் வந்து குழந்தை பிறக்கும். ஏன் வந்து ஆணுக்கு வைக்கலை அப்படிங்கிற ரீசன் வந்து இதுதான். பெண்ணுக்கு தான் கர்ப்பப்பை இருக்குது, ஆணுக்கு கர்ப்பப்பை கிடையாது. ஸோ பெண்ணு தான் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான தகுதிகள் அனைத்தும் இருக்குது. ஸோ இவங்க போர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பெண் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண் வந்து இதில் வந்து சம்மந்தமே பட மாட்டான். சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆணை வந்து அவங்களுக்கு ஒரு தக்க துணையாக வேணால் வச்சுக்கலாம். சிலவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த பெண்மை பேச்சை கேட்டுட்டு அதனால தானே ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. சரிங்களா? ஒருத்தன் வந்து அந்த பெண்ணை வந்து சரியாக வந்து பயன்படுத்த தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு வளருவான். தவறாக பயன்படுத்தினவன் அதனாலே அழிவான். அப்படிங்கிறது தான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண். ஏன்னா பெண்ணுக்கு வந்து எல்லா சக்தியும் வந்து உங்களுக்கு பெண்ணுக்கு இருக்கும். அப்போ எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உருவாக்குறது தான் வந்து கொடுத்துட்டாங்க. சரி, ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டார்டிங் வந்து அழிக்கிறது. ஏன் அப்படின்னா அழிக்கிறது வந்து ஈஸி. இப்போ நான் கேட்குறேன், அழிக்கிற உங்களாலே ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கு தகுதி இருக்குதா? இருக்கவே இருக்காது. கடவுள் கொடுக்கவே மாட்டார் உங்களுக்கு. சரிங்களா? அழித்தல் அழிக்கிறதை முதல்ல என்றைக்குமே கையில் எடுக்கவே கூடாதுங்க. அது வந்து கடவுளாக கடைசியில் உங்களுக்கு கொடுக்குற சம்ஹாரம். அதனால தான் இறை வந்து எடுத்த உடனே என்ன கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வரம் கொடுத்தாலும் ஒரு சூரனை சம்காரம் பண்ணுறதுக்கு போகிறது இறுதியாக தான் இறைவன் வந்து அந்த சம்கார சக்தியை வந்து எடுக்கும். அதுதான் இறை. சரிங்களா? அசுரர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சம்கார சக்தியை முதல்ல எடுத்து நான் உன்னை கொன்றுவேன், நான் உன்னை வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு பயமுறுத்தி மற்றவங்களை இது பண்ணுவான். ஸோ இந்த சம்கார சக்தியை லாஸ்ட்டில் எடுக்கிறவன் தான் இறை, ஃபஸ்ட்டு எடுக்கிறவன் அசுரன். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறவன் வந்து அசுர சக்தியாக இருப்பான். ஆனால் கடைசியில் சம்கார சக்தியை எடுத்து இந்த அசுரர்களை அழிக்கவன் என்னன்னா லாஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வருவான். சரிங்களா? இதான் இதோட கான்செப்ட். ஸோ இப்போ இந்த ரெட்டை சுடரில் வந்து இந்த கான்செப்ட் வந்து வரும் எல்லாத்துக்குமே வரும். ஏன் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளை வளர்க்கறதுக்காண்டி நம்மளுக்குள்ள உள்ள எத்தனை துர்க்குணங்கள் அசுர சக்திகளை நம்மளை அழிப்போம். இதுதான் வந்து சம்கார சக்தியின் உண்மையான ஒரு சம்காரம் அப்படின்னு சொன்னான். ஆனால் வெளியே அசுரர்கள் இருந்து உங்களை வந்து தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களை வந்து வளர விடாமல் உங்களுக்கு வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இறுதியாக அவங்களை நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் போட்டு பவர்ஃபுல்லாகி அதுக்கப்புறம் தான் இறை உங்களுக்கு இந்த ஆற்றலை கொடுக்கும். நீங்கள் உண்மையாக இருந்தால் எந்த இறையும் முதலில் அழிக்கிற சக்தியை யாருக்கும் கொடுக்காது. நீங்கள் வரத்தை வாங்கிட்டு அதை பிரயோகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தகுதி, உங்களுக்கு அனுமதி இருக்காது. ஆனால் நீங்கள் அனுமதி இல்லாமல் அந்த சக்தியை தவறான மந்திரத்தினாலே அந்த சக்தியை நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. மிகப்பெரிய தப்பு. சரிங்களா? அது வந்து மிக மிக பெரிய தப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த அதாவது இறை சம்கார சக்தியோட ஒருத்தர் கூட அசுரர்கள் இருக்க முடியாது. இறையோட பவர் அதுதான். சரிங்களா? என்னதான் இருந்தாலும் எத்தனை புராணங்கள் இருந்தாலும் என்றைக்காவது இறை அசுரர்களை அழிக்காமல் இருந்திருக்கா? அப்போ அத்தனை புராணங்கள் சொல்கிற நம்ம முன்னோர்கள் வந்து அப்போ நம்ம என்ன சொல்லுங்கள்? அப்போ இதுதான் வந்து ஃப்யூச்சரில் என்ன காட்டுது உனக்கு வந்து என்ன வந்து நம்ம புராணங்களில் இருக்குது அப்படின்னா இதுதான் ஃப்யூச்சரில் இருக்குது. அதை வந்து நடந்தே தீரும் சொல்கிறது வந்து எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மமதை கிடையாது. சரிங்களா? அதை வந்து எனக்கு
எனக்கு எல்லாமே தெரியும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது அது. சரிங்களா? தர்மம் தான் ஃப்யூச்சரில் நிற்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அது. வந்து நான் சொல்லலை, நம் முன்னோர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தவறு பண்ணினால் தவறு பண்ணுறவங்களுக்கு தான் குத்தணும், தவறு பண்ணாதவங்களுக்கு குத்தவே குத்தாது. சரிங்களா? தவறு பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சம்கார இறை சக்தி வரும்போது அத்தனை பேரும் பலியாவார்கள் அப்படிங்கிறதான் உண்மையான இதெல்லாம் வந்து இறையோட இதுங்க. இறையோட பயணத்தில் போகிறவங்ககிட்ட வந்து ரொம்ப லெவல் வந்து பண்ணினீங்க அப்படின்னா எவ்வளோத்துக்கு அவங்க இதயம் வந்து பூ மாதிரி இருந்து அவங்க அதை அழகாக எடுத்து மலர வச்சு இவங்க பேலன்ஸ் பண்ணி அர்த்தநாரி கான்செப்ட் எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இரட்டை சுடர் பயணத்துக்கு வந்து இவங்க வந்து புவிக்காண்டி இவங்க வந்து பல பணிகள் செய்கிறதுக்காண்டி வந்தவங்களை உங்களுடைய தவறான ஒரு இதை வந்து திருப்பி நீங்கள் பண்ணும் போது அந்த இதயம் இரும்பாக மாறப்படும். எப்போ அப்படின்னா, அந்த இரும்பை கையில் எடுக்க வேண்டும் என்றால் உன் இதயம் வந்து இரும்பாக இருக்கும். ஆனால் எப்போது நீ இந்த சம்கார சக்தி எடுக்கணும்னா இறுதியாகத்தான் எடுக்கணும், ஸ்டார்டிங் எடுக்கக்கூடாது. உண்மையான இறைக்கு வந்து வரம் கொடுத்துச்சு அப்படின்னா நல்லவங்களால் நீங்கள் வந்து இருந்தீங்கள், அதாவது தெய்வத்துக்கிட்டே அடையணும்னு சொன்னால் இந்த அசுர சக்தியை அழிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த சம்கார சக்தியை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும், சம்ஹாரம் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ஸோ அப்போ எதுக்காண்டி வந்து இவங்க ரெண்டு பேர் ஏன் வந்து இரட்டை சுடர் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா, இவங்க வந்து நேற்று சொன்னதான் சிவத்தையும் சக்தியையும் ஒன்றாக வந்து இணைஞ்சிருப்பாங்க. ஸோ இணைந்த பிறகு தான் என்ன நடக்கும்னா ஃப்ரீக்வன்சி வந்து புவிக்கே வந்து ரைஸ் த ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். புவியவே வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ஏற்றுறதுக்குடைய ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். அப்புறம் எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு தன்மை வந்து இது கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இவன் பார்த்தோன்னே இவன் எப்படிப்பட்டவன் அது தெரிஞ்சால் தானே விழிப்புணர்வு தன்மை இருக்கும். இவன் வந்து முதுகில் குத்த வரானா, இவனால் வந்து நம்மளுக்கு கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குமா, நம்ம குடும்பத்தையே வந்து இவன் வந்து பிளாக் மேஜிக் பண்ணி இவன் அழிப்பானா. இப்போ முதலே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே பார்த்துக்கலாம். இது வந்து யார்ட்டையும் போய் வந்து நம்ம போயிட்டு செஞ்சு கொடுப்பா, இவன் எனக்கு பிளாக் மேஜிக் வச்சுட்டான், என் குடும்பத்தையே வந்து அழிச்சிட்டான், எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் லட்சக்கணக்கில் கொடுத்துக்கிட்டு எதுக்கு இருக்கணும். நம்மளுக்கே விழிப்புணர்வு தன்மை முதல்ல இருந்துச்சுன்னா எவன் வச்சோடனே கண்டுபிடிச்சிடலான்னு நம்ம சுதாரிப்பாக இருந்துருக்கணும்ல, ப்ரொடெக்ஷனாக போட்டு இருந்துப்போம்ல. இதுக்கு தான் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் விழிப்புணர்வு தேவைன்னு சொல்கிறேன் நான். எல்லாத்தையும் கொண்டு போய் காசு கொடுத்துக்கிட்டு அதுவும் தவறுதலாக பண்ணிக்கிட்டு அது திருப்பி பண்ண வைப்பாங்க, நம்ம திருப்பி பண்ணிக்கிட்டு அந்த சைடே போகக்கூடாதுங்கிற ஒரு பெரிய குறிக்கோளோடையே இருக்கணும். அந்த பிளாக் மேஜிக் எவன் என்ன பண்ணாலும் சரி, நான் பிளாக் மேஜிக் பக்கம் நானும் போக மாட்டேன். ஆனால் அதை எனக்குள்ளே இருக்கிற சக்தியை வச்சு அதை நான் ஜெயிப்பேன். ஏன் அப்படின்னா நான் இறைக்கிட்ட நம்பிக்கை வச்சுருக்கிறேன். அப்போ இறை வந்து என்ன கொடுக்கணும்னா விழிப்புணர்வு தன்மை வந்து கொடுக்கணும். இதை வந்து இவங்க வந்து நிறையா போதிப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கருணை நிலை. அதாவது எப்படி வாழணும், அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து துன்ப சக்திகளை வந்து கரைப்பாங்க. இவங்க வந்து துன்பம் சக்தியை வந்து கரைக்கிறதுக்குரிய ஒரு ப்ராசஸை வந்து கொண்டு வருவாங்க. அப்புறம் சிவசக்தி வந்து தத்துவ நிலையை வந்து இவங்க கொண்டு வருவாங்க. ஸோ புவிக்கான ஒரு செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிதாக ஒரு யுக மாற்ற ஆற்றலை நிலைப்படுத்த வருவாங்க. எல்லாரும் சொல்கிறதான் ஒரு யுக மாற்றம் வரப்போது, ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறதான். அதை கொண்டு வரதுக்கு தான் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ மனித இனத்தின் இருள், ஆசை, கோபம், பயம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, கரைச்சிருவாங்க. சரிங்களா? இது எல்லாமே யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே வந்து கரைச்சிருவாங்க. ஒரு ஜோதி உணர்வை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து பரப்புவாங்க. ஸோ இவங்க வந்து அதான் அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன். இவங்க வந்து தமக்குள் சம்ஹார தத்துவத்தை எப்போ எடுப்பாங்க. சரிங்களா? சம்ஹார தத்துவம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தனை போய் கொலை பண்ணுறது கிடையாது. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். சம்ஹார தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க வந்து அது நிறைய பேருக்கு என்னென்னா தத்துவத்தின் உள்ள ஆற்றலே வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாதுங்க. அதாவது பகலாமுதிய ஏதோ ஒரு அம்மா வந்து இப்படி நாக்கு என்ன பண்ணிட்டு இப்படி பண்ணோன்னா ஐயோ நாக்கு பிடிச்ச அழுத்துமோ, அதுக்காண்டி இவங்க வந்து இப்படிலாம் வந்து பேசுகிறவங்க நிறையா இருக்கிறாங்க. ஏன் வந்து இறை வந்து கையில் ஆயுதம் வச்சுருக்குது, எந்த பர்பஸ்க்காண்டி அது ஆயுதம் வச்சுருக்குது, நீ வந்து அதுக்கு தான் வந்து நம்மளுடைய சிற்பங்கள் எல்லாமே வந்து கொண்டு வருது. சரிங்களா? ஸோ அது ஏன் வந்து உங்களுக்கு வந்து அதை காட்டுது, அது என்ன வலியுறுத்த வருது, முதல்ல அந்த தத்துவத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்.
இப்போ அம்மா வந்து பல இதில் வந்து உட்காந்து வருவா. நான் இதுக்கே வந்து பல இதை வந்து நான் வந்து பண்ணேன். இந்த அம்மா எதில் உட்காந்து வருவா, அதுக்கப்புறம் அது எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டாகவே பண்ணேன். குதிரை சிம்மம் வாகனம். ஸோ அம்மா வந்து எல்லாத்துலேயும் உட்காந்துட்டு வருவா, சரிங்களா. அப்போ அது ஒரு ஆராய்ச்சியே நான் வந்து பண்ணேன். ஸோ இந்த மாதிரி அந்த இறையோட கையில் வந்து என்ன இருக்குது. ஸோ சம்காரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை ஒரு போர் வீரநிலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது பேர், சரிங்களா. ஸோ பிரபஞ்சத்தை சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரு ப்ராசஸ். அதாவது அழிவும் புதுமையும் ஒன்றே, புதுப்பிக்கிறதும் ஒன்றே அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து புரியுறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்ஹாரம் அப்படின்னா சம ப்ளஸ் காரம், அதாவது சமம் செய்வது, சமநிலையாக்குவது புவியை. ஏன் அப்படின்னா இப்போ புவி வந்து எப்படி 75% இருக்கா, நம்ம 25% தான் இருக்கிறோம். அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ஒரு 25% இங்கே இழுத்து கொண்டு வரணும். இதுதான் வந்து இப்போ உள்ள வேலைகள் இல்லை, சரிங்களா. அதாவது நான் சொல்லியிருக்கேன், எல்லாத்தையுமே அழிக்க முடியாது, பேலன்ஸாக தான் இருக்கணும். கெட்டது இல்லைன்னா கெட்டதும் இருக்கணும், நல்லதும் இப்படி தான் வந்து இருக்கும். இதான் வந்து உலக நியதியே, சரிங்களா. எல்லாரும் அழிச்சிட்டு எல்லாரும் சந்தோஷம் அதெல்லாம் கிடையாது. சமநிலை இருந்தால் தான் இந்த பூமி வந்து இருக்கும். ஸோ 75 இந்த 25% இங்கே கிடக்கிறாங்களா, அதை இங்கே தூக்கி போடுறதுக்கான இந்த ப்ராசஸ் சமநிலைப்படுத்துறதுக்கு தான் இப்போ உள்ள காலகட்டம் ஓடிட்டுருக்கு. நீங்கள் வந்துட்டீங்க, இந்த சைடு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, நம்மளோட பூமியே வந்து ஈக்குவலாக ஆயிரும். ஸோ சுபிக்ஷம் வந்து வரும். ஏன்னா அவங்க வந்து இந்த 25 வந்து அழிக்க முடியாது, புரியுதுங்களா அவங்களுக்கு. 25 வந்து அழிக்கும், 50-50 இருக்கும்போது ஈக்குவல் ஆயிரும்ல. ஸோ அது ஒரு நல்லா போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. கெட்டது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ அந்த இது இப்போ வந்து அதிர்வு வந்து 75 இருக்கணும்னா ரொம்ப தாழ்ந்து இருக்குது. ஸோ அந்த தெய்வீக சக்தியை கொண்டு இதை வந்து மேலே தூக்குறதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டு தான் இருக்குது, சரிங்களா. அந்த களியின் ஒரு உச்சக்கட்டம் என்னென்னா இந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் ப்ராசஸ்ஸு. ஸோ இவங்க வந்து இப்போது இது யாரால் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த சிவன் சக்தி 2 இதையும் வந்து எடுத்து, அதாவது பேலன்ஸ் பண்ணி எடுத்தவங்களால் இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு 3வது இதுலேயும் போயிட்டு நான் நேற்று சொன்னது, சரிங்களா. அது வந்து ஒரு ருத்ர நாதம், அதாவது ஓம் அப்படிங்கிற ஒரு நாதம் வந்து இவங்களுக்கு வந்து கேட்கும், சரிங்களா. அந்த நாதத்தின் மூலமாக வந்து இவங்களுக்கு வந்து இதை இணைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து தெரிய வரும் உங்களுக்கு. அப்போது மனசு, பிராணம், அந்த குரல் எல்லாமே என்னதான் மாறும்னா தெய்வீக ஆணையாக மாறும். இப்போ டைரெக்டாக இறை தான் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கும் எல்லாருக்குமே. இப்போ இந்த ப்ராசஸில் இருக்கிறவங்களாம் சரி, இன்னும் பெரிய சித்தர் எல்லாருமே வந்து புவி கீழே இருக்கும்போது அவங்கவுங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரல் ஒரு இது வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அதுபடி தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நடப்பாங்க, சரிங்களா. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து வாக்கு சித்தி கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இறையோட டைரக்டாக இருக்காங்க, இறையோட சொல்கிறதான் வந்து சொல்கிறாங்க. அதை வந்து அதனால் அவங்களுக்கு வாக்கு சக்தி வந்து அவங்களுக்கு ரொம்ப கிடைக்க ஆரம்பிச்சிடும். டேரெக்டாக இறையிட்டேருந்து வந்த நியூஸை தானே இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு வந்து நான் எங்கேயுமே படிக்கலை, மேலேருந்து இறையிட்டேருந்து வருது. ஸோ ஏதோ லாஸ்ட் ஸ்டேஜ் நடக்க போகுது, அதனால் ஒழுங்காயிருங்க, அந்த 25% இந்த சைடு வந்துடுங்க, 75 கூட சேராதீங்க அப்படின்னு சொல்கிறதான் நம்ம வேலை, சரிங்களா. ஸோ இந்த தாழ்ந்த அதிர்வதிலிருந்து மேலே தூக்குறதான் வந்து இதோட ப்ராசஸ்ஸு. ஸோ அசுர அழிப்பு அப்படிங்கிறது அப்போ முதல்ல சம்ஹாரம், உள்ள சம்ஹாரம் எல்லாமே நடக்கும். உங்களுடைய எல்லா குணநலன்களையும் அழிக்க வைக்கும் அந்த சக்தி. அந்த அசுர சக்தி என்னென்னா, நீ பொறாமையில் இருந்தாலும் உன்னை தூக்கி எரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா அதை கற்றுக்கிறதுக்கான லெசன்ஸ் கொடுக்கும். அப்புறம் நீ வந்து பழி வாங்குற குணத்தில் இருந்தால் அதை தூக்கிடும். இப்படி எல்லாத்தையுமே தூக்கும், உன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா பரிதி சம்ஹாரம், அதாவது இப்போ தாழ்ந்த அதிர்வில் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து இதில் இருந்து மீட்டு கொண்டு வந்து இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வரும். அப்புறம் உலக சம்ஹாரம் அப்படிங்கிறதான் என்ன அப்படின்னா, இது வந்து பிரார்த்தனை, தியானம், பூமி மூலமாக ஒரு எனர்ஜி கிரிட் வரும். அதனால தான் இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீகம் எல்லாமே படிங்க, நீங்கள் வந்து மந்திரம் படிங்க. இப்போ சஷ்டி கவசம்னா அதனால தான் வந்து ஒரு கூடி எல்லாருமே இதெல்லாம் வந்து இப்போ ப்ராசஸாக நடந்துகிட்ருக்கு. நீங்கள் நல்லா உற்று நோக்குனீங்களான்னு வந்து தெரியும். இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது எல்லாமே என்னென்னா இறை கொடுக்குற ஒரு டைரக்ட் இன்ஃபர்மேஷனாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த அதிர்வனை ஏற்றுறதுக்காண்டி தான் இந்த தியானங்கள், இந்த பிரார்த்தனைகள், இந்த மந்திரங்கள் எல்லாமே வந்து இந்த புவியில் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து ரொம்ப கூடியிருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சிறு வயசில் இருக்கிறதோட இப்போ காலகட்டம் வந்து பயங்கர இந்த அது வந்து
அவங்க எப்படி பிரார்த்தனை வைக்கிறாங்களோ அது வேற விஷயம். ஆனால் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து என்ன ஆகும்னா பூமிக்கு வந்து செழிப்படை வைக்கும். அதுதான் வந்து, ஏன்னா பூமி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி, வைப்ரேஷன்ஸ், ஃப்ரீக்வன்சி இது மூலமாக தான் இயங்குது. மனிதர்களுடைய தாட்ஸ் வந்து அது அவங்களுக்கு கொடுத்தாலும் மற்றபடி இவங்க சொல்கிற மந்திரமோ, இவங்க சொல்கிற வந்து உச்சாடனமோ, இந்த மந்திர உச்சாடனமோ இல்லை தியானம் பண்ணுறோமோ எல்லாமே என்ன, அந்த வைப்ரேஷன் இவங்க கூட்ட என்ன ஆகுனா பூமியோட இதுவும் வந்து கூட்டிகிட்டு போகும். ஸோ அந்த அசுரமயமான சக்தி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பூமி ஆற்றலை ஒரு எனர்ஜி கிரிட்டாக ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த நம்ம இப்போ மந்திரம், இப்போ நானாக மந்திரம் படி எல்லாரும் இப்போ மந்திரம் நிறைய பேர் வந்து பூமி செழிக்கிறதுக்காண்டி யாகம் பண்ணுறாங்க, அதில் மந்திரம் உச்சாடனம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுற இது எல்லாம் இந்த புவிக்கு வந்து என்னதாயிரும்னா ஒரு எனர்ஜி கிரிட்டாக வந்து ஃபார்ம் ஆயிரும். இந்த எனர்ஜி கிரிட் தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அசுரமயமான சக்தி வலைகள், அதாவது டார்க் நெட்வொர்க்குன்னு இருக்குல்ல, அந்த டார்க் நெட்வொர்க்கை காலி பண்ணிடும். சரிங்களா? இந்த நாதம் அந்த இதை காலி பண்ணிடும் உங்களுக்கு. இதுதான் வந்து இதோட ப்ராசஸ். அந்த வைப்ரேஷன், அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த எனர்ஜியினுடைய உண்மை தத்துவம் இதுதான். இப்படி தான் நடக்கும். ஸோ இந்த தத்துவம் நோக்கம் என்ன, இதோட சம்ஹார தத்துவம் என்ன நோக்கம்னா சுத்திகரிப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து அழிவு அல்ல, புதுப்பிக்கிறது. ஒவ்வொருத்தரும் வந்து புதுப்பிக்க வேணும். நம்மளே வந்து புதுப்பிக்க வேணும். ஸோ இந்த சம்கார சக்தியை வந்து இதில் தான் என்ன சொல்கிறாரு அதாவது வள்ளலாரே வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அழியும் அசுரர்களுக்கும் அசுரர்களுள் செய்வான் அருள் பெரு ஜோதி. அவங்களுக்குள்ள வந்து அந்த அசுர சக்தியை அழித்து ஜோதியை வந்து உருவாக்குறதுக்காண்டி தான் வந்து எல்லார் மனதுக்குள்ளேயும் வந்து வள்ளலார் புகுறது. நிறையா பெரிய முனிவர்கள் நிறைய பேர் வந்து இப்போ அப்படி தான் ப்ராசஸ் நடக்கு. எல்லா மதத்துலேயும் வந்து இது வந்து கலியுக தெய்வம் வராங்க, அவங்க கிறிஸ்டியன் சொல்லுவாங்க, எல்லாருமே இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அவங்கவுங்க மனதுக்குள்ளே புகுந்து அவங்களுக்குள்ள ஒரு ஜோதியை வந்து உண்டு பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து இப்போ போயிட்டுருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் சொன்னல இறுதியாக வந்து நடக்கும். எப்படி அப்படின்னா, ஆரம்ப கட்டம் எப்படின்னா, நம்மளோட உடல், மனம், பிராணம் நான் சொன்னல எல்லாமே சுத்திகரிக்கும். அப்போ வந்து கர்மங்கள் வந்து வெளிப்படும். நம்மளோட கர்மங்கள் இதெல்லாம் தெரியுது இல்லை, அதெல்லாம் வந்து வெளிப்படும். அப்போ நம்ம வந்து அமைதியாக தான் இருக்கணும். இதை ஏன் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு கர்மத்தினால இது செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்குள்ள உள்ள இன்னர் மேஸ்டர் ஏன் அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து எதிர்த்துட்டீங்க, அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த சக்தியை வந்து தவறாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் பொழுதனைக்கும் வந்து அந்த சண்டையிலே தான் இருக்கணும். அது பண்ணக்கூடாது. எப்போதுமே வந்து அந்த கர்மாக்களை கழிக்கணும். சரிங்களா? அதை கழிக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் ஸ்டார்டிங் பண்ணணும். அழிக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து அழிக்கிறதுனா உங்களுக்கு உள்ள உள்ளதை அழிச்சிட்டு இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன். கரெக்டாக இருக்கு பாருங்க, தாய்மையும் காப்பாற்றும் வடிவம். அப்போ என்ன பண்ணுன்னா, நீங்கள் கரெக்டாக இருக்கும் போது உங்கள் கர்ம பதிவுகளை அழிக்கிறதுக்காண்டி வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து தாங்கிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு அம்மா வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்து உங்களை வந்து பாதுகாப்பா. சரிங்களா? அடுத்தது என்னென்னா, அதுக்கப்புறம் தான் இன்னர் யூனியன் உங்களுக்கு நடக்கும். ஸோ இங்கலா பெங்களா சுஷ்மாஸ் நாடிகள் எல்லாமே வந்து சிவசக்தி வந்து ஒரு இது வந்து இணைஞ்சிரும். சரிங்களா? இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட ஈகோ போயிடும், உங்களோட பாஸ்ட் கர்மா எல்லாமே வந்து டிசால்வ் ஆயிரும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் வந்து இன்னர் ருத்ரா ஃபயர். இது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. உள்ளுக்குள்ள ஒரு ஃபயர் இருந்தே நம்மளுக்கு உள்ளதெல்லாம் வந்து அரிக்கும். அடுத்தது என்னன்னா, ஃபைனல் ஸ்டேஜ் தான் வந்து பரிபூர்ண முழு இணைவு நடக்கும். இது வந்து சிவசக்தி ஒன்று இல்லாமல் நான், அகம், புறம் அப்படிங்கிற வேறு இல்லை. அது எல்லாமே ஒன்று தான். கருணை, தீ, ஜோதி அனைத்தும் வந்து ஒரு நாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ருத்ர சக்தி வந்து காட்டுறதுக்கான வரும். ஸோ இந்த சம்கார சக்தி வந்து ரொம்ப ரொம்ப வலிமையானது. நம்மளுடைய உடல், மனம், பிராணம் தயார் இல்லாமல் அது வெளிப்பட்டால் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் நான் சொன்னேன், சாதகன் கருகி விடுவான். சரிங்களா? நீங்கள் அந்த இதை வந்து வெளியவே காட்டக்கூடாது. சரிங்களா? அது வந்து அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து நம்ம வந்து கருகிடுவோம். ஸோ அந்த சக்தி வந்து தானாகவே காத்து நின்று, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், காத்து நின்று பூர்ண நிலை சமநிலை அடைந்த பிறகு தான் இதை வந்து வெளிப்படுத்தணும். இதான் வந்து இதோட தத்துவம் வந்து அதுதான் தாயின் கருணை. அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சொன்னது. சரிங்களா? தாயின் கருணை, அவர் அளிக்கும் சக்தியையும் கருணையால் வந்து மிதமாக்கி வச்சுருப்பா. இப்போ வந்து இந்த தாயோட இதுதான் வந்து நம்ம வந்து எடுக்கணும். சரிங்களா? அதை எடுத்துட்டு தான் வந்து இது வந்து இந்த ப்ராசஸ் நம்மளுக்குள்ளே பண்ணுற ப்ராசஸ் இது. சரிங்களா? சம்கார சக்திங்கிறது அடுத்தவனை அழிச்சிருவேன், அவனை கொன்றுவேன், அவனை குத்திடுவேன் அப்படிங்கிறது கிடையாது. அது திருப்பும். அப்போ நம்ம பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது சொல்லுவாங்கள்ல, அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் அடிக்கும் போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் வந்து அவங்க அனுபவிக்கிறதுக்கான காலம் வரும். அதான் பொறுமையாக இருக்கணும்பாங்க. ஆன்மீகத்தில் வந்து அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும்னா ரீசன் வந்து அதுதான். ஏன் அப்படின்னா,
இவங்க எல்லாம் ஆட்டம் ஆடி முடிச்சிருவாங்க, கணக்கு கங்கன்னு ஆடுவாங்க, நல்லா புதிய ஆட்டம் போடுவாங்க, ஆட்டம் ஆடி முடிச்சிருவாங்க. நம்ம பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்த பிறகு நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ண போகிறோம், அதாவது கர்மா, நம்ம கர்மா கிடையாது, நம்ம இவ்வளோ கர்மா வச்சுருக்குறோம், இப்படி இருக்குது அப்படி இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ தெரிய வரும்போது பேசிக்கலாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதுபடியே நம்ம அமைதியாக பொறுமையாக தான் போவோம். நம்ம ஸ்டார்டிங்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோபம் வந்து வந்தாலும் அதுக்கான ஒரு இதை வந்து நம்மளுக்கு வந்து அப்போ கிடைக்காது. அப்போ வந்து நீங்கள் வந்து கதற தான் வேண்டியது இருக்கும், சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் ஏன் கதறணும் அப்படின்னு சொன்னால், அந்த கர்மாக்களை நீங்கள் கழிக்கிறது கூட காலகட்டம் இருக்கும். ஆனால் இதை அவங்க செய்யும் போது அவங்களுக்கு ப்ரெசண்ட் கர்மா வந்துடும், சரிங்களா? கர்மா வரும்போது ஒரு ஸ்டேஜ் இப்போ நம்மளுக்கு எல்லாம் முடிச்சுட்டு வந்தப்புறம் என்ன பண்ணும், அதானே சொல்லுவாங்களே, ஜாதகத்தில் கட்டம் வந்து எல்லோரும் ஒன் போல் இருக்கா, சுற்றி சுற்றி வரும். அப்போ நீ வந்து அதான் கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தனுக்கு வந்து என்ன செஞ்சியோ அதே வழியை கடவுள் உனக்கு வந்து நிச்சயமாக கொடுப்பார். இதில் வந்து நான் 100% வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறேன். ஸோ இந்த சக்தி அப்படிங்கிறது இறைவன் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுப்பார். வாக்கு சக்தி மூலமாக உங்களுக்கு வந்து கொடுப்பாரு நிச்சயமாக. அதனால் யாராவது திரும்ப திரும்ப உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கர்மா கழிக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களை யாராலையும் வந்து வீழ்த்தவே முடியாது. இறை வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்துட்டுனாலே நீங்கள் ஃபுல்ஃபில்னு அர்த்தங்க. அதாவது அவங்க என்ன பண்ணினாலும் இறை வந்து நம்மளை எப்போ ஜெயிக்க வச்சது, இவ்வளோ பிரச்சனைகளையும் நம்ம வந்து ஜெயிக்க வச்சு நம்மளை நிற்க வைக்கிது அப்படின்னு சொல்கிறதே மிகப்பெரிய சக்ஸஸ் தான். அதுவே நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய சக்ஸஸ். அப்போ நம்ம சொல்லுவாங்களா, ஆண்டவன் இருக்கான், எனக்கு யாரும் தேவையில்லை, அப்படி அந்த கான்செப்டுக்கு வந்து கொண்டு வரும் இறை. நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறது. இது நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இறையே நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் போடும்போது அதை விட நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் என்ன வேணும், ஒன்றுமே வேண்டாம், சரிங்களா? அது பார்த்துக்கும், பிரபஞ்சமே பார்த்துக்கும். என்றைக்கும் அதுதான். பிரபஞ்சம் வந்து அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல். டெய்டிஸ்லாம் வந்து சும்மா கிடையாது, தந்த்ராஸ்லாம் வந்து சும்மா கிடையாது, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க எல்லாருமே. நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அவங்க எல்லாருமே வந்து ஈகோ உடைச்சி பணிவாக தான் இருப்பாங்க. இந்த ஈகோ உடையாமல் அலையிறதுங்க தான் ஜிங்குன்னு திருப்பி வந்து நம்மளை நோண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அது திருப்பும் போது அவங்களுக்கான காலங்கள் வந்து வரும். அப்போ நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்க வேண்டியதான். ஒன்றுமே செய்ய முடியாது. நான் வந்து பலவாறு கத்திவிட்டேன், 4 வருஷமாக கத்திவிட்டேன், யாருமே கேட்கவில்லை, என்ன பண்ணுறது, உன் தலையெழுத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒப்படைச்சிட்டு நம்ம விட்டுறணும். அவ்வளோதான். நம்ம சொல்கிற வரைக்கும் தாங்க சொல்லணும். இந்த 25% என்ன பண்ணுவாங்கன்னா சொல்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அவங்கவுங்க வேலை. இப்போ என் வேலை என்ன, நானும் முதல்ல கெஞ்சி பார்த்தேன், அழுது பார்த்தேன். இப்போ எனக்கு தெரியுது, இதெல்லாம் பண்ணாதீங்க, நான் உணர்வு வித்தியாக பண்ணேன், எல்லாம் பண்ணி பார்த்தேன், எதுவும் அசல. நான் இரும்பாயிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு கேட்டவங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டவங்க வாங்க, 25% 50% ஆக்குறதுக்கு தான் இவ்வளோ பேர் பாடுபட்டுருக்காங்க. தயவுசெய்து நிறைய கொஞ்சம், அதாவது அதுலேயே மீடியம் சைஸ் இருக்கிறவங்களாம் தூக்கி இங்கே போட்டோம் அப்படின்னா பூமி வந்து பேலன்ஸ் ஆகிடும். அதனால் எல்லோரும் அந்த 25க்கு வாங்க, சரிங்களா? அது வந்தால் தான் வந்து நம்ம வந்து இது ஒரு சேவையே செய்கிறோம். அதுக்காண்டியே பிரார்த்தனை பண்ணுங்கள். அது பார்க்குற இரட்டை சுடர்லாம் பூமி வந்து சமநிலை ஆகணும், ரொம்ப கெட்ட சக்தி இருக்குது, அது வந்து போய் இதாகணும் அப்படிங்கிற பிரார்த்தனை வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து இறைக்கிட்ட வைங்கங்க. இறைக்கிட்ட ஒரு தர்மத்துக்காண்டி ஒரு பிரார்த்தனை 1% இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி, அதாவது நம்மளுக்கு என்ன, எனக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்ய முடியும். பிரார்த்தனையால், கூட்டு பிரார்த்தனைங்கிறது ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. அது மாதிரி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நல்லா ஏன் அப்படி நான் அதை தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் சிறு வயதில் இருந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தவன் நான். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஸ்கூலில் எல்லாரும், அதாவது அவங்க வீட்டில் இருந்து, அதாவது ஒரு 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 மதத்தை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அருமையான தத்துவத்தை வந்து எடுக்கணும். எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச தத்துவம் என்ன அப்படின்னா, அவங்க நிறைய கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு எதுனாலும் சரி. நான் சிறு வயசுல இருந்தே நான் வந்து 10th வரைக்கும் நான் வந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் தாங்க படிச்சிருக்கேன். நான் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன். அவங்களோட இது எல்லாமே எனக்கு வந்து தெரியும். நான் நிறைய பைபிள் வேர்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களோட மெயின் இது என்ன இருக்கும் அப்படின்னா, கூட்டு பிரார்த்தனை நல்லா பண்ணுவாங்க. யார் வீட்டுக்குனாலும் உடனே ஒரு கும்பலாக வந்துடுவாங்க, வந்து அவங்களுக்காண்டி ப்ரே பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த ஓனர் வந்து கிறிஸ்டியன். நான் ஃபுல்லாக சிறு வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். அப்போ என்னையும் கூப்பிடுவாங்க, நைட்ஸில் சாப்பாடு போடுவாங்க.
அப்போ அவங்க வந்து அவ்வளோ ப்ரே பண்ணுவாங்க உட்காந்து அந்த வீட்டுக்காண்டி. அது வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவங்க ஹெட்ல இருந்து வருவாங்க. இப்போ நான் என் வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அவங்க நம்ம அழைக்கணும் அவங்கள. அப்போ அங்கே உள்ள இப்போ திருவாசகம் அதெல்லாம் படிக்கிறாங்கல்ல, அவங்க அந்த கேங் இப்போ வந்து நம்ம ராதே கிருஷ்ணர்னா அப்படி பண்ணுறாங்க. அது வந்து தூத்துக்குடி எங்கள் ஊரில் இருக்குது. அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டாக சேர்ந்து அவங்க வீட்டுக்கு வந்து போவாங்க. அதேமாரி எங்கள் அம்மா வந்து ஜோதி கொண்டு வரும்போது, அதாவது மேல்மருவத்தூரில் வந்து ஜோதி கொண்டு வந்தாங்க. ஜோதி கொண்டு வரும்போது என்னென்னா, இப்படி ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து வருவாங்க. வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து கிறிஸ்டியானிட்டியில தான் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்ட்ராடினரிங்க. அது வந்து இப்போ வெளியில் உள்ளவங்க வந்து உங்கள் குடும்பத்துக்காண்டி பிரார்த்தனை பண்ணுறாங்கங்கும் போது 100% நடக்கும். ஏன் அப்படின்னா, யாரோ அவங்க வந்து முன்னூற்றங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்காண்டி ப்ரே பண்ணால் எதுவும் நடக்காது. ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்காண்டி ப்ரே பண்ணால் நடக்கும். ஏன் அப்படின்னா, அதுக்குள்ளே சுயநலம் இருக்காது. ஸோ இந்த ஹேபிட் கிறிஸ்டியானிட்டியில் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். நான் ரொம்ப ரொம்ப விரும்புகிறது. ஏன்னா நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன், நிறைய சர்ச்சு போயிருக்கேன். ஃபுல்லும் விஜிஎஸ் கிளாஸ்க்கு போயிருக்கேன். நான் அதான் சொல்கிறேன்ல, 10th வரைக்கும் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டியனில் தான் இது பண்ணியிருக்கேன். பைபிள் வேர்ட்ஸ் படிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாமே நான் வந்து பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச அவங்ககிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா, கூட்டு பிரார்த்தனை. இதை வந்து எல்லா இதுலேயும் வந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நம்ம ஹிந்துயிசம் ரொம்ப கம்மி தான். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் சேர்ந்து ஒரு வைப்ரேஷனை இது பண்ணும்போது புவி வந்து அந்த ரொம்ப கலியிலேருந்து அந்த ஒரு 25% இங்கே வந்துடும். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கொடுமை வந்து நம்ம பார்க்க மாட்டோம். அது ஏன்னா ரொம்ப ரொம்ப கொடுமை ஆயிடுச்சு. பார்க்கும்போது நம்ம வெளியே பார்க்கும்போதே தெரியுது. அதாவது ஒன்றுமே இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 41 பேர் இறந்து அதுலேருந்தே எனக்குலாம் வந்து என்ன எப்படி ஏன்னா இருக்குது அப்படிங்கிறதான் இருக்குது. ஸோ 1% நீங்கள் வந்து இறை கிட்ட டெய்லி ப்ரே பண்ணுவீங்க. ப்ரே பண்ணும்போது 1% உலக மக்களுக்காண்டி நீங்கள் வந்து ப்ரே பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், கூடிய விரைவில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த புவி வந்து ரொம்ப லெவல் டேஞ்சர்லேருந்து தப்பிக்கும். தேங்க்யூ.